ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட் ஹவுஸ். நம்ம சைன் போர்டு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது வைஃபை மூலம் அப்படின்றத ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட சைன் போர்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 1:6 மல்டி கலர் RGB 7 கலரு வித் வைஃபையோட உங்கள் பேரை நீங்களே அப்லோட் பண்ணிக்கலாம் வைஃபை மூலமாக யூஸ் பண்ணி. ஸோ வாங்க எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு தேவை சாஃப்ட்வேர். வைஃபை பண்ணுறதுக்கு உங்கள் சாஃப்ட்வேர் வேணும். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு LED ஆர்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இருக்கும். LED ஆர்ட் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் போர்டை ஆன் பண்ணிக்கோங்க. போர்டு ஆனில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் உள்ள வைஃபை அதை ஆன் பண்ணிக்கங்க. இப்போ 10:2 அப்படின்னா உங்களோட போர்டு அதாவது உங்கள் சைன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்க போர்டு WF2 இருக்கும். ஸோ உங்கள் வைஃபையில் WF2 இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு ஒன்றும் இல்லை, 8 வாட்டி 8 1 8 டைம்ஸ் 8 8 வாட்டி போனால் கனெக்ட்டுங்க அடுத்து பார்த்தீங்களா. இப்போ கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்டட் வித்தவுட் இன்டர்நெட் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கனெக்டட் வித்தவுட் இன்டர்நெட் வரும். சில டைம் இந்த மாதிரி கேட்கும், இன்டர்நெட் மே நாட் அவைலபிள். நீங்கள் ஆல்வேஸ் கனெக்ட் கொடுத்துங்க. ஏன் ஆல்வேஸ் கனெக்ட் கொடுக்கணும்னா, நான் பின்னாடி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் வைஃபை ஆன் பண்ணிங்களே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆயிரும். ஸோ நம்ம ஆல்வேஸ் கனெக்ட் கொடுத்துவோம். ஓகே, இப்போ உங்கள் போர்டு இதோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது உங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள். LED ஆர்ட்னு ஏற்கனவே சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதில் நியூ டிஸ்பிளே கொடுங்க. இப்போ பாருங்கள், உங்களோட போர்டு இதில் சிங்க் ஆகிருக்கு. WF2 தான் போர்டு நம்ம சொன்ன பார்த்தீங்களா. ஸோ லிங்க் ஆகிருக்கு. இதை நீங்கள் ஆட் மட்டும் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட போர்டு சைஸை டிடெக்ட் பண்ணிக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்க போர்டு பார்த்தீங்கன்னா 1:6. போர்டு சைஸ் பார்க்காத உங்களுக்கு எப்படின்னு தெரியும். 1/2 16/32 அதான் பேசிக் சைஸு. ஸோ 32 வித்து 32 ஏறும், ஹைட்டு 16 ஏறும். ஸோ இப்போ நம்ம இதில் 192/32 வச்சுருக்கோம். ஏன்னா 1:6 போர்டு 32 × 6, ஹைட்டு 16 × 2. ஏன்னா 2 அடி தான், ஹைட்டு 2. அப்போ 16 × 2 32, 32 × 6 192. இப்படி தான் நம்ம போர்டு சைஸை நம்ம செலக்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். பாருங்கள், வித் 192, ஹைட் 32, ஃபுல் கலர். இது ஃபுல் கலர்னால உங்களுக்கு இது ஃபுல் கலர் சூஸ் பண்ணும். கிரே லெவல் 4 இருக்கணும், அதான் முக்கியம், பார்த்துக்குங்க. இது ஆட்டோமேட்டிக்காக அதே டிடெக்ட் பண்ணிக்கும். நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை, ஓகே மட்டும் கொடுங்க போதும். இப்போது உங்களோட விண்டோ ஓப்பன் ஆகிரும் பாருங்கள். இப்போ ப்ளீஸ் என்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட டைப்பிங் ஸ்பேஸ். நீங்கள் என்னென்ன உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணுமோ அதை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் தமிழில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். சில பேர் தமிழில் இங்கே ஃபாண்ட் வச்சுருப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் தமிழ் டைப் பண்ண இங்கே டைப் வந்துடும். சில பேர் தமிழ் ஃபாண்ட் இல்லைன்னா கூகுளில் போயிட்டு இங்கிலீஷ் டு தமிழ் டைப்பிங் கன்வெர்ட்டபிள் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். அது நீங்கள் இங்கிலீஷ் டைப் பண்ணி தமிழில் வந்துடும். அதை நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன், பேஸ்ட் பண்ண பாருங்கள். இப்போ பாருங்கள், ஸ்ரீ பெரிய ஐயனார் சன்னதி நெய்வேலியும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஒவ்வொரு லெட்டர்ஸாக வந்துகிட்டு இருக்குது. இதை நம்ம ரன் பண்ண வைக்க போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அனிமேஷன் எஃபெக்ட்ஸில் போயிட்டு இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். இது எஃபெக்ட்ஸ் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் வரிசையாக பூ போகிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நம்ம கண்டினியூஸ் மூவ் லெஃப்ட்டு கொடுப்போம். பாருங்கள், கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா. இப்போது இதுக்கு பார்டர் போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பார்டர் இல்லை, அந்த பார்டரில் ஓடும். இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ரன்னிங் ஆகுதுங்களா. இதுதான் பார்டர் வேணாட்டி எடுத்து விட்டுடலாம். இப்போது இந்த ப்ரோக்ராம் நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட ப்ரோக்ராம் இங்கே வந்துடுச்சு. இதில் நோட் பண்ணிங்கன்னா ஸ்பீடு பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்து ஸ்பீடை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இந்த அனிமேஷன் எஃபெக்ட்ஸில் ஸ்பீடுன்னு இருக்குது பாருங்கள், 10 இருக்குது. ஸ்பீடு இதில் குறைய ஸ்பீடு ஏறும். அப்போது நம்ம ஸ்பீடு அதிகம் வைக்கணும். இப்போ நம்ம ஒரு 50 வச்சுருக்கேன். இப்போ சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். சென்ட் பார்த்தீங்களா, பொறுமையாக வருது.
இதுதான் ஸ்பீட் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது பார்ப்போங்க. இப்போ இதே நேமை வந்து மல்டி கலரில் எனக்கு தேவை அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ ஃபாண்ட் ஓடிட்டுருக்கு. இதில் கலர்ஃபுல் வேர்டு இருக்குது பாருங்கள். அந்த கலர்ஃபுல்லை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணும் சூஸ் பண்ணிங்க. நான் வந்து இப்போ இந்த ஸ்டைல் சூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் ஓடுது பார்த்தீங்களா? இது வந்து மல்டி கலர். இப்போ இதை நான் சென்ட் பண்ணுறேன். லோட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. 100% முடிஞ்சால் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்போ வந்துச்சு பாருங்க. இப்போ தெரியுதுங்க உங்களுக்கு. இதான் மல்டி கலரில் நம்ம இந்த டெக்ஸ்ட்டை பண்ணுறது. கலர்ஃபுல் வேர்ட், அதுக்கு பேர் கலர்ஃபுல் வேர்ட். அதில் நீங்கள் சூஸ் பண்ணி என்ன ஸ்டைல் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இதுதான் கலர்ஃபுல். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்போது நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி கண்டினியூஸாக ப்ரோக்ராம் வர வைக்கிறதுன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த ப்ரோக்ராம் நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து ஒரு பேர் வரணும், அது ஃபிக்ஸட் நிற்கணும் அப்படின்னா பேக் போங்க. இந்த ப்ரோக்ராம் அப்படியே இருக்கணும். நியூ ப்ரோக்ராம் போங்க. இப்போ நியூ ப்ரோக்ராம் வந்துருச்சு. இப்போ இதில் இப்போ நான் பேர் மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள். லைட் ஹவுஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் உங்கள் அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ லைட் ஹவுஸ் அப்படின்னு இருக்குது. இது ஃபாண்ட்டை நான் குறைச்சிக்கிறேன். உங்களுக்கு உங்கள் பேர் இந்த போர்டுக்குள்ளே நிற்குமான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், லைட் ஹவுஸ்ன்றது எவ்வளோ ஃபாண்ட்டில் நிற்கும் அப்படின்னா ஃபாண்ட் ஏற்றிட்டே போகும்போது தெரியும். இதே மாதிரி உங்கள் பேர் நிற்குமான்னு நீங்கள் போட்டு பார்த்துங்க. இப்போ 28, 29 வரைக்கும் நிற்கிது. போல்ட் ஆக்கிக்கலாம் கொஞ்சம். பாருங்கள், 30 போடுறேன், வெளியே போயிடுச்சு. அப்போது 29 தான் நம்ம ஃபாண்ட்டு இந்த போர்டுக்குள்ளே நிற்கிற அளவு பார்த்தீங்கன்னா 29ல் இந்த லைட் ஹவுஸ் அப்படின்னு நிற்கிது. ஓகேங்களா? இப்போ இதை கலர் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இந்த கலர்ஸ் கிளிக் பண்ணி க்ரீன்னா க்ரீன், எல்லோனா எல்லோ, உங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட் ஹவுஸ் நான் வச்சுட்டேன். இப்போ இந்த லைட் ஹவுஸை நிறைய விதவிதமாக ஓட வைக்கணும் அப்படின்னா அனிமேஷன் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ரேண்டம் செலக்ட் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வச்சுக்குவோம். அதே மாதிரி பார்டர் வைக்கிறேன். பார்டர் வச்சாச்சு. இப்போது நான் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். அதை இப்போது ஒரே சிங்கிள் லெட்டர்ஸை நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் அனிமேஷனில் ஓட வைக்க போகிறோம். இப்போ லைட் ஹவுஸ் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து உங்களோட ஃபாண்ட்டு இந்த போர்டுக்குள்ளே நிற்கிற அளவு சைஸில் இருந்தால், அதாவது ஃபிக்ஸட். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பெரிய பேராக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே நிற்காது. அப்போ நம்ம ரன் பண்ண தான் விட முடியும். இந்த போர்டுக்குள்ளே நிற்கிற ஃபாண்ட்டை நீங்கள் இந்த ஸ்டைலில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஸ்டைல் வந்துருச்சு. இதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக வேறு ஸ்டைல் வரும் பாருங்கள். இது ரெண்டாவது ஸ்டைல். இது வந்து அனிமேஷனில் ரேண்டமில் வச்சா இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ரெண்டாவது ஸ்டைல் வந்துச்சு பாருங்கள். அடுத்து மூணாவது ஸ்டைல். இது நாலாவது ஸ்டைல். இது மாதிரி வரிசையாக உங்களுக்கு ஸ்டைல் மாறிட்டு. இது உங்கள் போர்டுக்குள்ளே அந்த நேம் நின்னா மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ அப்படியே பேக் போயிருங்க. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ இந்த லைட் ஹவுஸ் நான் ப்ரோக்ராம் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரோக்ராம் இருக்குது, அது 1ல் இருக்குது. பாருங்கள், இது ஒரு ப்ரோக்ராம் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து ஒரு பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் இந்த இடத்துல வந்து சென்ட் கொடுத்தா தான் ரெண்டுமே கண்டினியூஸாக வரும். உனக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் சென்ட் ஆகட்டும். நிறைய பேர் டவுட் இருக்குது, ஒரே ப்ரோக்ராம் மட்டும் சென்ட் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு. நீங்கள் கண்டினியூஸாக எவ்வளோ ப்ரோக்ராம் வேணால் டைப் பண்ணலாம். அதை நீங்கள் நியூ ப்ரோக்ராம் கொடுத்து டைப் பண்ணிட்டே வரணும். இப்போ பாருங்கள், இது நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் முடிய போது. முடிஞ்சோன்னே நம்ம ரெண்டாவது ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம ரெண்டாவது ப்ரோக்ராம் என்ன பண்ணோம், லைட் ஹவுஸும் பண்ணோம். இப்போ பாருங்கள், வந்துச்சு பார்த்தீங்களா? இதான் வந்து உங்களோட ப்ரோக்ராமை கண்டினியூஸாக எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்குறோம். இப்போ ஒன்று அடுத்து மூணாவது ஒன்று டைப் பண்ணுற பாருங்கள்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மறுபடியும் வேணும் இன்னொருக்கு டைப் பண்ணுறேன். இப்போது நீங்கள் நான் நியூ ஒன்றுக்குள்ளே போயிட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணேன், இதை சென்ட் பண்ணால் இந்த ப்ரோக்ராம் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கும், அடுத்த ப்ரோக்ராம் வராது. ஸோ கண்டினியூஸாக ப்ரோக்ராம் வரணும்னா நீங்கள் பேக் போயிட்டு இந்த இடத்துல சென்ட் இருக்கும், அதை தான் நீங்கள் கொடுக்கணும். எவ்வளோ ப்ரோக்ராமை நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க, டைப் பண்ணிட்டு சென்ட் பண்ணணும். இந்த இடத்துல சென்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வரிசையாக வரும் 1 2 3. இப்போ 3ஆவது ப்ரோக்ராம் பண்ணுறேன், உங்களுக்கு அது புரிஞ்சு பாருங்கள். 2ஆவது ப்ரோக்ராம் ஸ்பீட் ஏற்றிக்குவேன், ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் ஸ்பீட் வச்சுக்கிங்க, நான் இந்த வீடியோக்காக ஸ்பீட் ஏற்றிக்கிறேன். இப்போ நியூ ப்ரோக்ராம் 3 வருதுங்க. இப்போ இதில் பாருங்கள், என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா இந்த நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் இருக்குது. இதில் பாருங்கள், உங்களுக்கு என்னோடய ஃபோன் நம்பர் டைப் பண்ணிட்டேன். இது எவ்வளோ தூரம் நிற்கிதோ அது வரைக்கும் நம்ம ஏற்றிட்டே போவோம். ஓகே, போல் பண்ணிக்கங்க. நம்ம 31. ஓகே, இதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் கொடுத்துக்குன்னு வச்சு. இப்போ இதை நான் ரேண்டமாக வரும், ஏன்னா இந்த போர்டுக்குள்ள நிற்கிது. ஸோ இதை நான் ரேண்டமாக ஓட விடலாம். இதையும் ஸ்பீட் 10 வச்சுக்கிறேன் பாருங்கள். இப்போது பார்டர் கொடுத்துக்கிறேன். பார்டர் நீங்கள் எப்படியான கொடுக்கலாம். சில பட்டையாக கேட்பாங்க, போல்டாக இருக்கணும் அப்படின்னு. என்ன ஃபோல்டர் உங்களுக்கு பாருங்கள், பார்டர் 5 6 வரைக்கும் இருக்குது பார்டர். அது பெரிய பெரிய போர்டாக போச்சுன்னா உங்களுக்கு பார்டர் பெருசாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு நம்பர் தள்ளி போச்சு பார்த்தீங்களா, அந்த பார்டர் போல்டாக போட்டனால அப்போ நம்ம குறைச்சிக்குவோம். 30. ஓகே, 30 கரெக்டாக இருக்குது, பார்டரும் போல்டாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் மட்டும் தான் ஓடிட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே போய் பண்ணுற ப்ரோக்ராம் அது மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேக்கில் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணிங்க, இது 3 செலக்டில் இருக்கணும். பாருங்கள், டிக்கர்ஸ் இருக்கா, இதை நம்ம டிஸ்கலெக்டில் பண்ணலாம், டீசெலக்ட் பண்ணலாம். ஓகே, 3 என்னென்ன ப்ரோக்ராம் டிஸ்பிளே ஆகணுமோ அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, 94 வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் ப்ரோக்ராம் ஸ்பீட் ஏற்றிருக்கேன் வீடியோக்காக. ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்தாலும் ஸ்பீட் பண்ணி ஏற்றிருக்கேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது நம்பர் 1 ப்ரோக்ராம். நம்பர் 2, நம்பர் 3. ஓகே, இப்படி தான் நீங்கள் கண்டினியூஸாக ப்ரோக்ராம் பண்ணுற மெத்தட். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ளிட் ப்ரோக்ராம். ஸ்ப்ளிட் ப்ரோக்ராம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் இதை நியூ ப்ரோக்ராம் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், சில பேர் வந்து மேலே எனக்கு ஒரு கண்டென்ட், கீழே ஒரு கண்டென்ட் வேணும்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேலே அவங்களோட கடை நேமோ எதை போட்டுட்டு கீழே அவங்க என்னென்ன ஐட்டம் டீல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை. பாருங்கள், டெக்ஸ்ட்டில் தான் இருக்குது. மறுபடியும் பாருங்கள், பேக் போகிறேன், நியூ ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணேன், கிளிக் பண்ணுறேன். இந்த போர்டு, அதாவது இந்த போர்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆரோஸ் வரும். அந்த ஆரோஸை நீங்கள் மேலே இழுக்கணும். மேலே இழுக்கும்போது பாருங்கள், முக்கியமாக சைடில் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 190 to 16 வைக்கணும். இப்போ உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே ஒரு போர்டு வந்து 16/32 தானே. அப்போ மேலே இருக்க 14 16, கீழே இருக்க 14 16. ஸோ டோட்டலாக 32. ஸோ இந்த போர்டை நம்ம 2ஆக பிரிச்சிடுறோம். இருக்கிற போர்டையே 1க்கு 6 இப்போ நம்ம வந்து 6க்கு 6 2ஆக பிரிச்சிடுறோம். இப்போ மேலே ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ எதாவது மொபைல் ஷாப் வச்சுக்குமே, ஜேஎஸ் மொபைல்ஸ்னு வச்சுக்குவோம். ஜேஎஸ் மொபைல்ஸ்னு இருக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஃபாண்ட் வெளியே இருக்குது, நம்ம சைஸை குறைச்சிக்கலாம். எது தூரம் வந்து ஃபாண்ட் வருதோ அது வச்சுக்கணும். போல்டு வச்சுக்குவோம், கூட வெளியே போகுது, குறைச்சிக்கலாம். 19 வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங் எண்டில் இருக்குது. இதை நம்ம நவுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்பேஸ் மோட்டோட போதும். ஸோ சென்டராக வச்சுக்குவோம். ஓகே, இப்போ பாருங்கள், மேலே ஒரு கண்டென்ட் கொடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ரேண்டமாக விட்டுருலாம். கலர் சூஸ் பண்ணி க்ரீன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ மேலே ஒரு கண்டென்ட் போட்டாச்சு, ரேண்டமில் போட்டாச்சு. இப்போது கீழே நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன ஐட்டம்ஸ் நான் சேல் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் போகிறீங்க வச்சுங்க. ஒன்று நீங்கள் ப்ளஸ் பட்டன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் டெக்ஸ்ட்னு இருக்கும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆட் கிளாக், ஆட் இமேஜ் இருக்கும். ஆட் டெக்ஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ப்ளீஸ்னு ஒரு பெரிய போர்டு வந்திருக்கும். இப்போது இதுக்கு பின்னாடி தான் நம்மளோட அந்த போர்டு இருக்குது. ஸோ அப்படின்ல இப்போ நான் கீழே வச்சதான் மேலே அந்த பாக்ஸில் கை வச்சு லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். கீழே மேலே பார்த்துட்டே வாங்க. 190/16 வரணும். இப்போ பாருங்கள் 15 இருக்குது.
இன்னும் கொஞ்சம் ஏற்றணும். 8 ஆயிடுச்சு. 16 கரெக்டாக வச்சா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். பாருங்க 16 ஓகேங்களா. இப்போ 2 போர்டு செக் பாருங்கள். டெக்ஸ்ட் 1 செக் பண்ணுறேன் 192 16. டெக்ஸ்ட் 2 டிக் பண்ணுறேன் 193. இப்போது இந்த ரெண்டாவது டெக்ஸ்ட்டில் நம்ம டைப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் விவோ, ஓப்போ, சாம்சங். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும். அடுத்து ஃபாண்ட்டை கரெக்ட் பண்ணணும். இதை ரன்னிங்கில் விட்டுறலாம். போல்டாக வச்சுக்குவோம். ஓகே, பாருங்கள் ரொம்ப தள்ளி இருக்குது. கொஞ்சம் கேப்போட வச்சுக்குவோம். ஓகே, இப்போ இதை நான் வந்து அனிமேஷன் எஃபெக்ட்ஸில் போயிட்டு கண்டினியூஸ் மூவ் கொடுத்துட்றேன். இதை வேணால் நான் வந்து கலர்ஃபுல்லாக வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு செப்பரேட் பார்டர் கொடுக்கலாம். இல்லை எனக்கு செப்பரேட் ஒரே பார்டராக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ராமில் போங்க. ப்ரோக்ராம் போயிட்டு பார்டர்னு இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே பார்டர் வந்துடும். இல்லை தனித்தனியாக பார்டர் வேணால் நீங்கள் ப்ரோக்ராமுக்குள்ளே போய் போடணும். நான் மறுபடியும் உங்களுக்கு கன்ஃபார்ம் செக் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த கொடுத்த ஒன்று சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஜேஎஸ் மொபைல்ஸ் ஸ்பீடு உங்களுக்கு தெரியும். ஏன் ஸ்பீடாக ஓடுதுன்னு. ஏன்னா ஸ்பீடு 10ல் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ஒரு 35 வச்சுக்கிறேன். இப்போ சென்ட் பண்ணுறேன். இப்போ வருது பார்த்தீங்களா. இப்போ ஸ்லோவாக வருது பாருங்கள். மேலே நம்மளோட கடை பேர், கீழே நம்ம என்னென்ன கண்டென்ட் விற்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாமே ஈஸியாக தான் பண்ணலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப ஈஸியாக தான் போட்டுட்ருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அடுத்த விஷயத்தை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் அமிச்சது வந்து அந்த ப்ரோக்ராம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்லாத்தையும் கண்டென்ட் செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரிசையாக ப்ரோக்ராம் வந்துடும். ஓகே, இப்போது அடுத்து டேட் டைம் போடணுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை எப்படி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அதுக்கு 5th ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிங்க. உங்களோட டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிடுங்க. கேட்பாங்க இன்ட்டு மாதிரி இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி டெலிட் திஸ் ஏரியாங்கிறதும் டெலிட் பண்ணிடுங்க. ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ஆட் கிளாக்னு இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு டேட்டு மட்டும் போதும் அப்படின்னா இங்கே டேட்டுன்னு இருக்குது பாருங்கள். டேட் எழுத்துனீங்கன்னா டேட் செலக்ட் ஆகிருக்கு. எனக்கு டேட்டு மட்டும் போதும்னா நீங்கள் வீக் நாட் டிஸ்பிளே கொடுத்துடணும். டைம் நாட் டிஸ்பிளே கொடுத்தீங்கன்னா டேட் வந்துடும். பார்த்தீங்களா, இன்றைக்கி டேட் 22. இப்போ இது உங்களுக்கு பெருசாக காட்டுற பாருங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபாண்ட் சைஸ் வேணும் பார்த்தீங்களா. ஓகே பண்ணிங்க. இப்போ பாருங்க, இயரு மந்த்து டேட்டுன்னு இருக்குது. நீங்கள் அந்த ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். நமக்கு டேட்டு மந்த்து இயர் தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், டேட்டு மந்த்து இயர். கலர் வேணுன்னா கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். இன்றைக்கி டேட் பாருங்கள் 22/7/23. இப்போது டேட்டு போட்டாச்சு. ஓகே, இப்போது எனக்கு டைம் வேணும். அதுக்கு அடுத்து போங்க, நியூ ப்ரோக்ராம் போய்க்குங்க. டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் போங்க, ஆட் கிளாக் போங்க. இப்போது நம்ம டேட்டு விட்டாச்சு. அப்போ டேட்டை நோ டிஸ்பிளே கொடுத்துருங்க. வீக் நமக்கு தேவையில்லை. இப்போ டைம் வந்துச்சுக்கோங்க. உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை நாட் டிஸ்பிளே கொடுத்துடணும். எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் டிஸ்பிளே ஆகும். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், டேட் டைம் ஒன்றா வைக்க முடியாது. ஒன்றா வைக்கலாம். அதை அடுத்த கண்டென்ட்டில் சொல்கிற மாதிரிங்க. இப்போ டைம் ஒன்றா வச்சுருக்கேன். இப்போ டைம் பாருங்கள், இது வந்து ரயில்வே டைமில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நம்ம டைமிங் மாற்றிங்க. 8:09 இருக்கு பாருங்க. 8:56 மணி. ஃபாண்ட் ஏற்றிக்கிங்க. 26. இந்த டைம் தான் கொஞ்சம் முக்கியம். பாருங்கள், இப்போ நான் சென்ட் பண்ணுறேன், கரெக்ட் டைம் வராது.
பாருங்கள் 8:56 வச்சுருக்கேன். இதை நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 10:57 வருது. 8 டைம் பார்த்தீங்கன்னா 8:57 தான் ஆகுது. இங்கே 10:57 ஆகுது. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாருங்கள். இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு பேக் போங்க, டிவைஸ் போய்க்குங்க, டைம் போங்க. இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்னு இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி செட் டைம் அழுத்துங்க. அழுத்திட்டு ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஓகே பண்ணுறேன். இப்போ இந்த ஓகே மட்டும் அழுத்தினா போதும், கரெக்ட் டைம் வந்துடும். வந்துச்சு பார்த்தீங்களா? மறுபடியும் சொல்கிறேன். டைம் செட் பண்ணிவிட்டு பேக் வாங்க, டிவைஸ் போங்க, டைம் போங்க, ஆட்டோமேட்டிக்கில் ஒரு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். செட் டைமை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு செட் டைமை கிளிக் பண்ணுங்கள், ஓகே பண்ணுங்கள். இதை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு ஒரு ஓகே பண்ணிங்கன்னா உங்கள் டைம் அங்கே வந்துடும். இப்போ டைம் 8:50 கரெக்டாக ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் எல்லா ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இதை நான் டோட்டலாக சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். டைமுக்கான உங்களுக்கு காரை மாற்றிக்கும். கலர் சொல்லவே இல்லை. இப்போ கலர் சேஞ்ச் பண்ண சொன்னால் பார்த்தீங்களா? உங்களுக்கு இல்லை டைமை கிளிக் பண்ணிங்க. இங்கே பாருங்கள் ஏன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் வரும். நான் வந்து க்ரீன் கலர் ஆக்கிட்டேன். இப்போ டைம் மட்டும் க்ரீன் கலர் ஆக்கிட்டேன். இதை சென்ட் பண்ணுறேன். க்ரீன் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம பேக் வந்துட்டு எல்லா ப்ரோக்ராமும் சென்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் 6 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. சென்ட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே அதை பாருங்கள். இது நம்பர் 1, நம்பர் 2, number 3, number 4, number 5, date, number 6, time. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது இன்னொரு அனிமேஷன் மோட் இருக்குது, அதை மாதிரி பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், நியூ ப்ரோக்ராம் கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டு டெலீட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் கொடுத்துக்குங்க. ஆட் அனிமேஷன் இருக்கும், அதை கொடுத்துக்குங்க. அனிமேஷன் ஒன்றும் இல்லை, இது உங்களுக்கு ஸ்டைல்ஸ் தான். பேர் சின்னதாக தான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மொபைல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். மொபைல்ஸ் கொடுக்குறேன். அனிமேஷன் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஸ்விங் சைன் வேவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், வேவ் எஃபெக்ஷன். அதுக்கு சைஸ் என்ன சைஸ் உங்களுக்கு போகுதோ அந்த சைஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இது சென்டர் பண்ணிக்கும். உங்கள் சென்டர் உங்களுக்கு தெரியும். கிளிக் பண்ணி இந்த ஸ்டார்டிங் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்பேஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆகிடும். பேக் கரெக்டாக காணிக்கிறேன். ஓகே. இப்போ ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு இதாகுது, அது ஸ்பீட் ஏற்றுறதுக்கு ஸ்பீடை வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கணும். நான் ஸ்பீட் 2ல் வச்சுருக்கேன், 1ல் கூட வச்சுக்கலாம். ஓகே. பார்டர் செலக்ட் பண்ணி பார்டர் வைக்கிறேன். எனக்கு கலர்ஃபுல் வேர்டாக வேணுன்றதுக்காக கலர்ஃபுல் வேர்டு எடுத்து கலர்ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சென்ட் பண்ணுற பாருங்க. சிங்கிள் புறம் உங்களுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சென்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அனிமேஷன். இது அனிமேஷனாக தான் இருக்கும், மறந்துடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அனிமேஷன் பார்த்தாச்சு. இப்போ இதிலே பாருங்கள், பேக்ரவுண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபோன் நம்பர் இருக்குது. இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் எதாவது கொடுக்கணுன்னா பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி ரேண்டம்னு கிளிக் பண்ணிங்கன்னா பின்னாடி பாருங்கள் பார்டர்ஸ் வரும், டைமண்ட்ஸ். அது எங்கே இருக்குன்னா உங்கள்
மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், பேக்ரவுண்ட் இருக்கும், பேக்ரவுண்ட் அதில் கிளிக் பண்ணி ரேண்டமாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்க எல்லாமே உங்களுக்கு வரிசையாக வரும். இப்போ சென்ட் பண்ணுற பாருங்கள், இதை மட்டும் சென்ட் பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராம் மட்டும். இங்கே பாருங்கள், பேக்ரவுண்டில் மட்டும் பாருங்கள், பாக்ஸஸ்ஸு, ட்ரையாங்கிள்ஸு, சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி பின்னாடி எதாவது உங்களுக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பின்னாடி பாருங்கள் லைன்ஸ் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் லைன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட்டு வேணுமோ, என்ன டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஏதாவது இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப்பில் தான் அந்த வீடியோ இருக்கும், நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். என் நம்பர் அதில் உங்களுக்கு கொடுத்துருங்க, அதான் என்னோடய நம்பர். கால் பண்ணுங்கள், எந்த டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.